அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இது வந்து இந்த தண்ணி வசதி இங்கே கிடையாது. தண்ணி வசதி இல்லாததுனால அந்த மாட்டுக்கு வந்து மழை வரும் அப்படின்ட்டு ஓட்டி தீவனம் வரிசை விட்டு மக்காச்சோளம், அதில் மக்காச்சோளம் போட்டதில் வரிசையில் வேறு இது கொஞ்சம் தான் வந்துருக்குது. இந்த கொஞ்சம் ஏன் வந்துருக்குதுன்னா, இந்த கொஞ்சம் வந்து நம்ம குரு பஞ்சகவியம் வந்து தெளிச்சுது ஏற்கனவே கத்திரி செடி இருக்கும்போது. அதனால் இங்கே விதைச்ச எதுவுமே ஃபெயிலியர் ஆகலை. இந்த பக்கம்லாம் பாருங்கள், இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக விதைச்சிட்டு எல்லாமே விதைச்சிட்டு தான். விதைகள்லாம் வந்து பாருங்கள் அவ்வளோவா இல்லை. காரணம் இங்கே வந்து எதுவும் நம்ம எதுவுமே கொடுக்கல, அப்படியே நிலமாக இருந்தது. நம்ம இந்த இடம் வந்து சோளம் வந்து எதுவும் வரல. அதே இதை பாருங்க, இதை வந்து நம்ம ஏற்கனவே இங்கே கத்திரி செடி போடுவேன். குரு பஞ்சகவே அப்போ வந்து நிறைய கொடுத்துருந்தேன் கத்திரி செடி. அப்போ இந்த கொஞ்சம் அப்படியே வந்திருக்கு பாருங்க. ஆனால் பாருங்க அவ்வளோவா இல்லை பாருங்க, அப்படியே இருக்கு பாரு. விதைகள் எல்லாம் ஃபெயிலர் ஆயிடுச்சு. இதுலேருந்து அடியேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மண்ணுக்கு வந்து குரு பஞ்சகவியம் கொடுத்தோம்னா அது அந்த போகம் வேலை செய்யலைன்னா கூட அது மண்ணில் ஊறி அடுத்த போகங்களுக்கு மண் வளமாகி போட்ட விதை ஒன்று கூட ஃபெயிலர் ஆகாமல் வரும். இதுதான் வந்து குரு பஞ்சகவியத்தினுடைய உண்மைத்தன்மை. பாருங்கள் எவ்வளோ இடம் வரிசை இருக்கிறோம், எதாக இருக்குதா பாருங்கள். ஒன்றும் மோடி மஸ்தாலாம் ஒன்றும் கிடையாது. இது பாருங்கள், இந்த ஏற்கனவே போட்ட இந்த கத்திரி செடியாண்ட குரு பஞ்சகவே இங்கெல்லாம் தெளிச்சிருக்கிறேன். அப்போ நிறைய தெளித்தேன் கத்திரி செடிங்களுக்கு. அதனால் போட்ட அந்த சோளம் எல்லாமே வந்துடுச்சு இந்த கொஞ்சத்துக்கு. இந்த இங்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் வந்து சரியாக வரல பாருங்கள், லேசாக தான் இருக்குது. எங்கேயோ ஒன்று தான் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் இந்த சோளம், உளுந்து, பச்சை பயிறு, இந்த பருத்தி, மல்லாட்டை இந்த மாதிரி பயிரிடுறவங்களாம், இந்த மானாவாரி பயிரிடுறவங்களாம் குரு பஞ்சகவியம் வாங்கி நீங்கள் ஃப்ரீயாக பண்ணி விட்டுட்டிங்கன்னா கூட ஒரு டைமு அது நல்ல மகசூல் கண்டிப்பாக தரும். அதுக்கு இந்த நிலம் தான் சாட்சி. பாருங்கள் இவ்வளோ இடங்களில் குரு பஞ்சகவியம் தெளித்த இடம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதில் ஒன்றும் ஒளிவு மறைவு ஒன்றும் கிடையாது. இதை அப்படியே நேச்சுரலாக எடுத்துருக்குறேன். சிவாய நம.